அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நூக்கல் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த காய் வந்து நார்ச்சத்து மிகுந்தது. அதே மாதிரி மலச்சிக்கல் எதுவும் வராது இதை சாப்பிட்டோம்னா. அப்புறம் வந்து உடல் எடையை குறைக்கவங்க இந்த காய் எடுத்துக்கலாம். இதில் விட்டமின் சி வேறு இருக்குது. அதனால் இது ஒரு நல்ல காய்ங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் இந்த நூக்களை எப்படி கட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஒரு கட்டர் இருக்குதுங்க. என் வீட்டுக்காரர் எப்பயுமே சொல்வார், அருவாமனையில் கட் பண்ணுற கையில் பட்டுருச்சுன்னா புண்ணு ஆறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், அதனால நீ இந்த கட்டர் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டரை எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாரு. பார்த்திங்கன்னா, இது வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஒரு நிமிஷம் கூட ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அவ்வளவு நூக்களையும் அழகாக கட் பண்ணி ஒரே சீராக எனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டுங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது, அழகாக இருந்துச்சு. இதில் இப்படி எடுத்து போட்டோன்னே அப்படி தனித்தனியாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அஸ் யூஷுவல் நான் எப்பயும் போலையும் ஒரு குக்கரில் தண்ணி, உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிட்டேங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். காரமாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தனியாக நூக்கல் நல்லா வேக வச்சு எடுத்து அதை தாளிச்சிட்டு இருக்கும்போது பக்கத்து அடுப்புலேயும் பக்கத்தில் கத்திரிக்காயை கட் பண்ணேங்க. அப்படியே தானே பக்கத்தில் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து வடைச்சட்டி வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அது கூட வெங்காயம், கடுகு, பருப்பு, காரம் போட்டு, இந்த காய்க்கு வந்து கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அதனால் மிளகாய் வத்தல் போட்டுக்கிட்டேங்க. மிளகாய் வத்தல் போட்டு காயை போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சாச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் எப்பயும் போல் சாதம் தான், நெல் சாதம் தான் நான் இன்றைக்கி கொண்டு போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயும் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, கத்திரிக்காய் கூட வெங்காயம், வெள்ளைப்பூடு, அது கூட மஞ்சள், உப்பு, தண்ணியெல்லாம் அப்படியே ஊற்றி, தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு குக்கரில் வந்து கொஞ்சோண்டு மிளகாய் பொடி அதையும் சேர்த்து போட்டு குக்கரில் வந்து நல்லா வேக வச்சுக்கிட்டேங்க. வேக வச்சு எடுத்து முடிச்சு கடைசியில் தாளித்து ஊற்றிட்டேங்க. பார்த்தா அதுவுமே நல்லா உப்புச்சாறு மாதிரி, உப்பு கொஞ்சம் நான் போட்டிருந்ததுனால நல்ல உப்புச்சாறு மாதிரி டேஸ்ட்டாக இருந்ததுங்க. மதிய சாப்பாடு செமையாக இருந்ததுங்க. காலையிலையும் இதையே தான் நான் வச்சுக்கிட்டேன், அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை பார்த்திங்கன்னா உப்புச்சாறு மாதிரி இருந்துச்சு. அது கூட தாளித்து ஊற்றிட்டு இதை எடுத்து கொண்டு போகும்போது ஒரு மாதிரி நான் கொஞ்சம் தக்காளி போட்டிருந்ததுனால, அதே மாதிரி கத்திரிக்காய் நல்லா வெந்திருந்ததுனால கொஞ்சம் நல்ல கெட்டியான பதத்திலே இந்த உணவு எனக்கு கிடச்சிங்க. சரிங்க, இத்துடன் இந்த வீடியோவை நிறைவு செய்து அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நல்ல தகவல்